இனி 1, 2 காரியங்கள் என்னவென்றால், வருகிற 19ஆம் தேதி, அதாவது நம்முடைய சபை நாள் அன்று காலையில் ஞா ஞானஸ்நான கூட்டம் இருக்கிறது. அதில் நீங்கள் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறீர்களோ, ஞானஸ்நானம் சொல்லும்போது சிலர் என்ன சொல்லுன்னு சொன்னால், இப்போ ஏதோ எல்லாரும் எடுத்துன்னு நானும் எடுக்கணும்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தாரதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன்னா உங்களைத்தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த சகோதரன் கேட்டுக்கொண்டபடி தான் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அதே வேளையில் நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடு, அதாவது உள்ள ஜீவியத்தில் நான் சொன்னேன் இல்லையா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அந்த துணியில் கொண்டு போட்ட பைசா நான் எடுத்து கொண்டு போனேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த பைசா எனக்கு வேண்டாம், அது பரலோகத்து தடை, பரிதான இருதயத்தை கெடுக்கும் என்று நான் அறந்த பிற்பாடு வாங்க விடாது. அப்படி உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஒரு எனக்கு தங்கச்சி மலவல ஊழியத்தில் இருக்கா, அப்போ அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேலையில் மலவள சாது ஒரு ஆளை அனுப்பியிருந்து, ஒரு ஊழியக்காரரை என்னட்ட விசாரிக்க, உங்கள் தங்கச்சி ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, அவளோட வாழ்க்கையில் மாற்றம் உண்டான்னு. அப்போ நான் சொன்னேன், பழையதுலேருந்து ஒரு விடுதலை உண்டு, ஒரு சண்டைக்கோ சச்சரவுக்கோ ரொம்ப தாழ்மை அன்பு எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு அவளுக்கு கொடுக்க சார்னு சொன்னேன். கொடுத்தார்கள். அதுபோல் ஒரு மாற்றம், வீட்டில் ஒரு மாற்றம், பிள்ளைகளோட மாற்றத்தை நமக்கு தெரியும், அவருடைய வார்த்தையில் தெரியும், செயல்பாட்டில் தெரியும், அவருடைய நடவடிக்கைகளில் தெரியும், ஜபத்தில் தெரியும், வேதத்துக்கு பைபிள் கையில் இருக்கா இல்லையாடா தெரியும். அதெல்லாம் நம்ம பெற்றோர் கவனிக்கும் போது தெரியும். மற்றவர்களே அப்படித்தான், மற்றவர்களையும் அவருடைய நடைமுறைகளில் நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அப்படி உள்ள மாற்றம் உள்ளவர்கள் செய்கிறது நல்லது, அதுதான் ஒழுங்கான ஒரு ஞானஸ்நானம். ஆகவே மற்றபடி இப்போது ஞானஸ்நானத்துக்கு வந்து இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தசமாகவும் கேட்கல ஒன்றும், நாங்கள் இப்போ என்ன செய்யலைன்னு தசமாக எல்லாம் வேதத்தில் உள்ளதல்ல, அதெல்லாம் பிரசங்கமாக கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறது. அதாவது வாங்கட்டு அது கொடுக்கட்டு, அதை பற்றி தான் கவலை இல்லை. ட்ரினிட்டி சபையில் போகிற ஒரு ஆத்மாவை குறித்து யாரும் ஒரு 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 வார்த்தை கூட தவறாக சொல்லக்கூடிய அளவில் வராமல் நாம் என்ன கவனமாய் நாம் நடக்க வேண்டும், கவனமாக. ஸோ அது ரெண்டாவது, இந்த வருகிற அந்த 19ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வார 12ஆம் தேதி ஆராதனையில் நீங்கள் ஒரு வார்த்தை, நான் இப்படி ஆண்டவர் அறியாத அல்லது அந்த உணர்வு இல்லாத ஒரு நிலையில் சாதா உலக மனுஷனை வாழ்ந்து வந்தேன், அது ஒரு எபவுட் வாழ்க்கையாக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய நிலைக்கு, ஒரு புதிய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்துக்கு நேர விரைந்து ஓடிக்கிட்டு நாம் நின்று தேவ சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி, அதே மனம் திரும்புதல் எபவுட்டை நீங்கள் வேണമെങ്കിൽ எழுதி வச்சுக்கிடுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வெளில போய் வாசித்து நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்ன செய்யணும், நான் இப்படி மனம் திரும்பாது இருந்தேன், இயேசுவை அறியாது இருந்தேன், அல்லது நான் இப்போது இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேன், தொடர்ந்து ஞானஸ்நானம் பெற நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாட்சி என்ன செய்யும், அது தெய்வம். அந்த சாட்சி நாமும் கேட்குறோம், கர்த்தரும் கேட்குறார். இப்போ சபையில் இருந்த அன்னை ஒரு சின்ன உதாரணம். ஸோ இப்போ புருஷன் மனைவியாகிட்டு வரல, 2 பெற்றோருடைய பிள்ளைகளாக வந்து உட்கார வைக்கிறோம். ஊழியக்காரர் உட்கார வைக்கிறார். வந்து 2 பேரை எழுப்பி விட்டு நம்ம ப்ரெசன்ஸில் சபையாருடைய மத்தியில் அவர் என்ன செய்யறன்னா, இந்த சகோதரன் சோ இவரை நீ உன்னுடைய புருஷனாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? அவளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா? 2 பேரும் ஏற்றுக்கொண்டாய். அவ்வளோது, அது முடிஞ்சு. பின்ன 1000 பேர் எழும்பி நீங்கள் புருஷன் மனைவி அல்லன்னு சொன்னாலும் அவங்க சம்மதிப்பாளா? கையில் பிச்சா தீர்தான் குத்தி தள்ளுவேன். நாங்கள் யார்? நான் கல்யாணத்துக்கு அன்னைக்கு மனைவிக்கு கையெழுத்து எழுத வரல, நான் எடுத்துக்க அந்த பேப்பரில் இங்கே எழுதுனேன். பாஸ்டர் பார்த்து கொண்டிருக்காரு, பாஸ்டராக்கும் செல்லலாம், அது இதில் போட்டு நாங்கள் 2 பேருமாயிட்டு ஜாலியாகிட்டு வீட்டுக்கு வந்தோம்.
அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சுன்னு அது பார்த்துக்க, 2 குடும்பத்தில் எங்கே இல்லாமல் இருந்தது ஒரு செகண்டில் ஐயா புருஷன் மனைவி ஆச்சு, தோளில் கையிட்டு உண்டாகி அங்கே போயாச்சு. ஆறு அதை எதிர்த்து சொன்னாலும் நடக்காது. அதுபோல தான் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படி தான் பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் கிறிஸ்துவோட இணைச்சாச்சு, சேர்ந்தாச்சு, ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுத்தாச்சு, சந்தோஷத்தோடு. அது யாரும் தள்ளிவிட்டல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து, அது பெரிய பாக்கியமானவர்கள். அவர்களை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த நிலைக்கு நீங்கள் எல்லாம் ஆயத்தமாயிருங்க, ஜெபிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவன்கிட்ட கேளுங்க, ஆலோசனைகள்லாம் சொல்லுவார். ரட்சிக்கப்பட்டவர்களை யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவேணும். சூத்திரம் அறகுறைகிட்ட வந்து கேட்காதீங்க, இருக்குதும் போயிடும். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராய் இந்த ட்ரினிட்டி சபைக்கு கன்வென்ஷன் கூட வேண்டாம், நாம் எல்லோரும் சாட்சியாக வாழ்ந்தான் எல்லாம் ஓடோடி கடந்து வருவாங்க, ஓடோடி கடந்து வருவாங்க. கர்த்தர் மேலே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.